राम राम जी, राम राम जी, राम राम जी, राम राम जी। हाँ, सारा में राम राम कर दो। चल भाई, राम राम होगी सभी के पास। சமூக வலைதளங்கள்ல இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வட இந்திய பெண் ஒருத்தங்க லபுபு அப்படிங்கிற பெயர்ல ஒரு பொம்மையை கடவுளா நம்பி அதுக்கு பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க. பற்கள் தெரிஞ்சு புன்னகை செய்யற அந்த பொம்மைக்கு பூ பிரசாதம் எல்லாம் வச்சு வழிபாடு பண்றது தான் அந்த வீடியோல பதிவாகியிருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னா, அந்த பெண்மணியோடைய மகள் தன்னுடைய அம்மாவுக்கு இது சீன கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதனால அவங்க சடங்கு பண்ற மாதிரி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. வீடியோவுக்கு ஜெய் லபுபு அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காங்க. சிலர் இதை பார்த்து சிரிச்சிருக்காங்க, சிலர் இதை பத்தி கலாச்சாரத்துடைய அப்பாவித்தனம் தெரியுது அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. राम राम जी, राम राम जी, राम राम जी। हाँ, सारा में राम राम कर दो। चल भाई, राम राम होगी सभी के पास। லபுபு அப்படின்னா யாரு? லபுபு பொம்மையை ஹாங்காங்ல பிறந்த காசிங்லாங் அப்படிங்கிற கலைஞர் உருவாக்குனாரு. இது நோர்டிக் புராண கதைகள்ல இருந்து உத்வேகம் பெற்றதா சொல்லப்படுது. 2019 வெளிவந்த இந்த கியூட் பொம்மை உலகளவுல ஃபேஷன் சின்னமா மாறிடுச்சு. பிளாக் பென் லிசா, ரிஹானா, துவாலிஃபா மாதிரி பிரபலங்கள் ஆடம்பர ஹேண்ட்பேக்ல கூட இதை பார்க்கலாம். இதோட விலையை பார்த்தா சாதாரண எடிஷன் 1700க்கு கிடைக்கும். ஆனா அரிய வகை லிமிடெட் எடிஷன் அப்படின்னு போனா இதோட ஒரு பீஸ் 10 லட்சம் வரைக்கும் போகுது. இந்த லபுபு பொம்மையை பார்த்து சிலர் ரொம்ப கியூட்டா இருக்கு, சூப்பர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலரோ இது நெகட்டிவ் வைப் தருது, தி எக்ஸ்ட்ரோடிக் படத்துல வர பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு ட்ரால் பண்றாங்க. ஆனாலும் இந்த லிமிடெட் எடிஷன் ஆன்லைன்ல பரபரப்பு சேர்ந்து இந்த பொம்மையை ஒருத்தங்க தெய்வமா வழிபடுற அளவுக்கு சென்சேஷன் ஆயிருக்கு. चाइना के भगवान राम राम जी, राम राम जी, राम राम जी, राम राम जी। हाँ, सारा में राम राम कर दो। चल भाई, राम राम होगी सभी के पास।